ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் 6 இப்போ பார்க்குறோம். இந்த பயிற்சி வினாக்களில் மொத்தமாக 40 கேள்விகள் இருக்குது. இந்த பாடத்தில் 40 கேள்விகள் இருக்கிறதுனால 40 கேள்விகள் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்குறது இயற்பியல் பாடத்திலிருந்து புதிய சமச்சீர் கல்வியிலிருந்து பார்க்குறோம். கண்டிப்பாக இது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நான் ஒவ்வொரு கேள்வியும் படிப்பேன், அடுத்ததாக அதுக்கான விடையும் சொல்லுவேன். நீங்கள் பேப்பர் பென் எடுத்துங்க, கேள்வியை படிக்கும்போது உங்களோட விடையை பேப்பரில் எழுதுங்க. அடுத்ததாக எத்தனை கேள்விகளுக்கு உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேள்விகள் எடுத்துக்கலாம். கதிரியக்க ஐசோடோப்புகள் மருத்துவத்துறையில் 2 வகைகளில் வகைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அவை நோய் அறிதல், கதிரியக்க சிகிச்சை. நோய்களை கண்டறிய பயன்படும் சில கதிரியக்க ஐசோடோப்புகளின் பெயர்கள்: ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்பர் போன்ற ஐசோடோப்புகள். கதிரியக்க சோடியம் 24 எந்த உறுப்பை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது? இதயத்தை. முன்கழுத்து கழலையை குணப்படுத்த உதவுவது? கதிரியக்க அயோடின் 131. டேஷ் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் உதவுகிறது? இரும்பின் ஐசோடோப்பான இரும்பு 59. தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுவது எது? கதிரியக்க பாஸ்பரஸ் 32. கதிரியக்க கோபால்ட் 60 மற்றும் தங்கத்தின் ஐசோடோப்பான தங்கம் 198 எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது? தோல் புற்றுநோயை. அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் சாதனங்களில் காணப்படும் நுண்கிருமிகளை எதன் மூலம் நீக்கி தூய்மை செய்யப்படுகிறது? கதிரியக்கம். வானூர்திகளில் எடுத்துச் செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருள்கள் உள்ளனவா என்பதனை கண்டறிய பயன்படுவது எது? கலிபோர்னியம் 252. பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படும் ஐசோடோப்பின் பெயர்? அமர்சியம் 241. எந்த நுட்பத்தை பயன்படுத்தி பூமியின் வயது, படிமப் பொருள்களின் வயது, பழமையான ஓவியங்கள் மற்றும் நினைவிடங்களின் ஆகியவற்றின் வயதினை அறியலாம்? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை பயன்படுத்தி நம்ம வயசை கண்டுபிடிக்கலாம். நமது பூமியின் வயது தோராயமாக 45 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள், அதாவது 4.54 × 10⁹ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓராண்டிற்கான கதிரியக்க பாதிப்பின் பாதுகாப்பான அளவு எது? 20 மில்லி சுவெட். இதனை ரான்ஜன் உலகில் குறிப்பிடும்போது கதிர்வீச்சு ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ரான்ஜன்ட் என்ற அளவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க இப்ப சொல்றது 20 மில்லி ஸ்வெட். கதிர்வீச்சு பாதிப்பு எவ்வளவு இருந்தால் மிகவும் அபாயகரமான இரத்த புற்றுநோயை ஏற்படுத்தும்? 100 ரான்ஜன்ட். கதிர்வீச்சு பாதிப்பு 600 ரான்ஜன்ட் இருக்கும்போது
டேஷ் உண்டாகும். இறப்பு மரணம் உண்டாகும். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எது? டோசிமீட்டர். கதிரியக்க பொருள்களை தடிமனான டேஷான கொள்கலனில் வைக்க வேண்டும். காரிய சுவர்களால் வைக்க வேண்டும். அதாவது காரிய சுவர்களால கவர் பண்ணி கதிரியக்க பொருள்களை வைக்கணும். எதனை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்கத்தினை பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளும் கதிரியக்க அளவினை அவ்வப்போது அறிந்து கொள்ளலாம்? டோசிமீட்டர். அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்ட ஆண்டு 1942. அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் யுரேனியம். அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் தனிப்பான்கள்னா அந்த ஹீட் டெவலப் ஆச்சு அல்லது ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்துறது. குறிப்பா அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றது. அந்த மாதிரி கிராஃபைட், அப்புறம் கனநீர். அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்காக பயன்படும் சில குளிர்விப்பான்கள் நீர், காற்று, ஹீலியம். அதாவது அணுக்கரு உலையில எந்த ஒரு விஷயம், ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போதோ அதுல ஹீட் எனர்ஜி அதிகமாக டெவலப் ஆகும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அந்த ஹீட்டை கம்மி பண்றதுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஹீட் போச்சுன்னா வெடிச்சிடும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அவங்க நீர், அப்புறம் காற்று, அது இல்லாம ஹீலியத்தை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கேள்வியில பார்த்தோம், அணுக்கரு அந்த உலையில அந்த ரியாக்ஷனை கட்டுப்படுத்துறது. சரிங்களா? அதை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது கிராஃபைட்டோ கனநீரோ. அணுக்கரு உலையானது அதிக அளவில் எதற்காக பயன்படுகிறது? மின் உற்பத்திக்காக. ஆயிரத்தி 1948 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைக்கப்பட்டது? மும்பையில் அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா முதலில் பொறுப்பு வகித்துள்ளார். இது தற்போது பாபா அணு ஆராய்ச்சி மையம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்திய மின் உற்பத்தியில் அணு சக்தியானது எத்தனையாவது வளமாக உள்ளது? 5வது வளமாக உள்ளது. இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எது? தாராப்பூர். தமிழ்நாட்டில் உள்ள 2 அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம், கூடங்குளம். ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா. இந்தியாவில் தற்போது செயல்பாட்டில் உள்ள அணுக்கரு உலைகள் சைரஸ், துருவா, பூர்ணிமா மற்றும் சில செயல்படும் அணுக்கரு உலைகள் இருக்கின்றது. மொத்தம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 22 அணு உலைகள் இருக்கு. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் தூண்டப்பட்ட மற்றும் செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கத்தின் அலகாக குறிக்கப்படுவது ராஞ்சன், கியூரி மற்றும் பெக்கோரல்.
செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர்? ஐரின் கியூரி. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம்? கல்பாக்கம். புரோட்டான் புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு? அணுக்கரு இணைவு. அதிக ஊடுருவு திறன் கொண்டவை? காமா கதிர்கள். பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரான் எதிர்ப்பொருள். ICRP என்பதன் விரிவாக்கம்? இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியாலஜிக்கல் புரொடெக்ஷன். அணுக்கரு உலையில் இயற்கையில் கிடைக்கும் டேஷ் எரிபொருளாக பயன்படுகிறது? யுரேனியம் 235 அப்படின்றது இயற்கையில் கிடைக்குது, அதை தான் நம்ம அணு உலையில் பயன்படுத்துகிறோம். அணு எண் டேஷுக்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. அணு எண் 83க்கு மேல இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும். அணுக்கரு உலையில் எது இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படாது? தனிப்பான்கள். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன்.